Good evening. I'm Ramesh from Royal Sports Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாட் இஸ் ஸ்பெஷல் அபவுட் சைனிக் ஸ்கூல். ஸோ நம்ம மற்ற எல்லா ஸ்கூலுக்கு விட இந்த ஸ்கூல்ல என்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து லெட் அஸ் ஆல் சி. ஏன்னா ஜென்ரலா எல்லாருடைய என்ன அவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு இப்போ இந்த ஸ்கூல்ல எல்லாரும் கேட்குறாங்க. The first factor for Sainik is the discipline. So basically ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வரதுனால they will be having the discipline. அந்த டிசிப்ளினை எப்படி பசங்களுக்குள்ள இன்கல்கேட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் as a military man or a policeman says, just obey the order அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆல் 6 ஸ்டாண்டர்ட் கைஸ், ஒரு அட்மிஷன் பண்ணக்கூடிய 6 ஸ்டாண்டர்ட் கையை வந்து ஒரு 7 ஸ்டாண்டர்ட் கை வில் பி கவர்னிங். ஒரு டீமா தான் இருக்க போறாங்க. ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு ரூம்ல இருப்பாங்க ஸ்டாண்டர்ட் பீப்புள். அவங்கள ஒரு 7 ஸ்டாண்டர்ட் கை, அதுல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்க பையனை அவனை லீட் பண்ண வைப்பாங்க 7 ஸ்டாண்டர்ட் பீப்புள். ஸோ தட் அவங்களுக்குள்ள ஒபே த ஆர்டர்ன்ற ஒரு ஃபார்மேட் வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஃபவுண்டேஷன் லெவல்ல இருந்து இட் பி லேட். ஸோ தட் இஸ் ஹவ் இட் கோஸ். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் த டிசிப்ளின், ஹவு டு ஒபே த சீனியர்ஸ், ஹவு டு ரெஸ்பெக்ட் த சீனியர்ஸ், ஹவு டு பி இன் ஆர்டர், தென் ஹவு டு லேர்ன் இன்டென்சிவ்லி. அதாவது எப்படி சொல்றதுன்னா, அவங்களுக்கு கரெக்டா ஒரு டைம் பேஸ்டா லேர்ன் பண்றது, டைம் பேஸ்டா நம்ம ஒர்க் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நம்ம ஜென்ரலாவே ஒரு டைம் ஷெட்யூல நம்ம ஃபாலோ பண்றது இல்லை. ஜென்ரலா பீப்புள் நாட் ஒன்லி அஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ லைக் தட். ஸோ அந்த டைம் பேஸ்டான ஒரு ரொட்டீன் வந்து தே ஆர் ஹேவிங். ஐ ஜஸ்ட் ஷோ யூ வாட் இஸ் த ரொட்டீன் இன் சைனிக் ஸ்கூல் அப்படின்றத பார்க்கலாம். ஐ ஜஸ்ட் ஷேர் இட். See, this is the Amaravati ஸ்கூல், சைனிக் ஸ்கூலுடைய வெப்சைட். இதுல போய் பாத்தீங்கன்னா டெய்லி ரொட்டீன் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கு. யூ ஜஸ்ட் கிளிக் இன்டு இட். தேர் இட் இஸ் வெரி கிளியர்லி ஷோன். இட்ஸ் ரிவைவ் அப்படின்னா மார்னிங் 5 o'clock வில் பி த ரிவைவல் பெல். ஆக்சுவலி ஒரு 5 மணிக்கு அவங்களுக்கு அந்த அந்த பப்பெட் வந்து பசிச்சிருவாங்க. ஸோ தே ஷுட் பி ரெடி. 5:30 டீ டைம். டீ முடிச்சுட்டு தே ஷுட் ஃபால் இன் த பரேட் கிரவுண்ட் பை 5:45. PT falling வந்து they will call. So 6ல இருந்து 6:45 ஜெனரலா they will be having the morning exercise, relaxing exercise எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. PT they will have physical training சொல்லுவாங்க. So 6:45 முடிச்சிட்டு they have to go back to that hostel. அவங்க தனதானே ரெடி ஆகிக்கிட்டு 7:25 they have to fall in the mess. 7:25 மெஸ்ல ஃபாலோ இன் பண்ணாங்க. 7:45 வரைக்கும் they will be having the breakfast. காலையில பிரேக்ஃபாஸ்ட் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. கொடுத்து முடிச்சுட்டு 8 o'clock attendance will happen. அங்கிருந்து they have to go to the classrooms, respective classrooms போயிட்டு 8:05 இருந்து 5:30 class talk, general assembly மாதிரி they will be having in the front of the school academic building. 8:15 வரைக்கும் assembly, morning assembly. From 8:20 they will be having the first class. அதாவது டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு they will be having 6 classes. Each class of period of 40 minutes duration இருக்கு போகுது அவங்களுக்கு. So morning first class will start by 8:20 and it closes by 9 o'clock. The second session is 9 to 9:40. அதுக்கப்புறம் ஒரு குட்டி டீ பிரேக் ஒன்று உங்களுக்கு உண்டு 9:45 வரைக்கும். அப்போ 45ல இருந்து ஆரம்பிச்சு 10:25 வரைக்கும் திருப்பி தேர்ட் கிளாஸ். அப்புறம் 10:25ல இருந்து 11:05 வரைக்கும் ஃபோர்த் கிளாஸ். தென் there is a tea break on 11:20க்கு திருப்பி ஃபிஃப்த் கிளாஸ். 12 o'clock சிக்ஸ்த் கிளாஸ். தென் there is a break on திருப்பி ஒரு 5 minutes break உங்களுக்கு 12:40க்கு. 7th செஷன் இட் வில் பி மேக்ஸிமம் 600 பசங்களுக்கு இருக்குமான்னு தெரியல. பட் ஜென்ரலாவே 7th இருந்து இட் வில் ஃபால் இன். 7th செஷன் பிஃபோர் லஞ்ச் 12:45 they will start and they will close by 1:30 maximum. So after closing that 1:30, the 7 periods morning sessionலயே முடிஞ்சிடும் உங்களுக்கு. முடிஞ்சிட்டு 1:50க்கு they should fall in that mess again. அகாடமியோட மெஸ்ல வந்துடணும். அங்க வந்து they will be having lunch on around 2 o'clock they will be having lunching. ஸோ இது ஜென்ரலா எல்லா ஸ்கூல்லையும் இருக்குமான்னு தெரியல. அதாவது குவைட் பீரியட்னு சொல்லுவாங்க. அதாவது ஜென்ரலி எல்கேஜி அண்ட் கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஹேவ் தட் குவைட் பீரியட். ஜென்ரலி ஒரு பசங்க புதுசா போறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தே கேன் ஸ்லீப் தே வாண்ட். ஒரு 12 o'clockல 2 o'clockல இருந்து 3 o'clock வரைக்கும் தே ஷுட் பி சைலண்ட் எனஃப். ஒரு காம் பீரியட் சொல்லுவாங்க ஆஃப்டர் லஞ்ச். இட் ஜென்ரலி a sleeping period actually. They can have a quick snap they want, they can have. ஸோ ஆஃப்டர்நூன் ஸ்டடி கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 o'clock திருப்பி ஸ்டார்ட் பண்றாங்க, திருப்பி ரிவைவ் பண்றாங்க. 3 மணில ஆரம்பிச்சு 3:45 வரைக்கும் ஒரு ஸ்டடி கிளாஸ் அவங்களுக்குள்ள இன்டர்னலா they will be having it. Then 8th period continues. 8th period பாத்தீங்கன்னா இட்ஸ் a practical session.
மேக்ஸிமம் ப்ராக்டிக்கலா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் அந்த மாதிரி ஏதாவது இருக்கிறது தான் கொடுப்பாங்க. இப்போதைக்கு 6th ஸ்டாண்டர்ட்ல எதுவும் இருக்க போறது இல்ல. அது 11th 12th மட்டும் தான் உங்களுக்கு அந்த ப்ராக்டிகல் செஷன், லெபார்டரி செஷன்லாம் வருது. அது வந்து மேக்ஸிமம் 11th தான் இருக்கும். ஸோ அந்த டைம்ல எல்லாம் 6th இருந்து 9th இருக்க பசங்க ஜாலியா ஃப்ரீயா தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. தே கேன் அகைன் ஹேவ் அ சைலண்ட் கிளாஸ் மாதிரி தான் அதுவும். ஸோ 4 மணிக்கு அகைன் கேம்ஸ் ரோல் கால் வில் ஹேப்பன் உங்களுக்கு, சரிங்களா? இப்போ 3:45 ஜென்ரலா முடிஞ்சது இல்லைங்களா? அதுக்கப்புறம் அந்த 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து 6 to 9 they will be having a free class. They can go to the hostel again and they'll have that உங்களுக்கு அந்த PT யூனிஃபார்ம் அகைன் வந்துரும். உங்களுக்கு ஈவினிங் கேம்ஸ் யூனிஃபார்ம் வந்துரும். அந்த யூனிஃபார்ம் they have to wear and come back to the ground for game session. That roll call will happen on 6 o'clock. Sorry, 4 o'clock. ஸோ 4 o'clock அங்க ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு திருப்பி கேம்ஸ் வில் ஃபாலோ ஆன். அவங்களுக்கு பிடிச்ச கேம் மேபி ஃபுட்பால், ஹாக்கி, வாலிபால், பேட்மிண்டன், இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் they will be playing. ஸோ மேக்ஸிமம் இது எந்த ஸ்கூல் ரொட்டீன்லயும் உங்களுக்கு டெய்லி பிடி செஷன்ஸ் இருக்கிறது நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ பட் சைனிக் ஸ்கூல் they will be having டெய்லி ரொட்டீன் ஆஸ் அ பிடி இருக்கும். ஜென்ரலாவே காலையில ஸ்டார்டிங்ல உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் மாதிரி ஒரு பிடி செஷன் வந்துருது. ட்ரைனிங் ஃபுல்லி பிசிக்கல் எக்ஸசைஸ் மாத்திரம் இருக்கும் போது தென் அவங்களுக்கு பிடிச்ச கேம் என்னவோ அந்த கேம் தே கேன் ஏபிள் டு ப்ராக்டிஸ் இந்த ஈவினிங். உங்களுக்கு வந்து ஒரு 4 மணில இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பசங்க விளையாட விடுறாங்க ஜாலியாக. தென் 5:30 they have to fall in for the tea in the cadet mess. 6 o'clock இருந்து சூப்பர்வைஸ்டு ப்ரிப்பரேஷன். அன்னைக்கு என்ன கிளாஸ்ல எடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து they have to prepare by on their own. It is like an tuition again. அவங்களே ஒரு ப்ரிப்பேர் 8 o'clock வரை 8:20 வரைக்கும் they have to prepare on their own. ஒரே ஒரு ஹவல்தார் மட்டும் ஐ திங்க் இட் வில் பி தேர். அந்த உங்களுக்கு ஹாஸ்டலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஹாலில் they have to prepare. முடிச்சுட்டு 8:30 they can go for the dinner. திருப்பி அதுக்கும் ஒரு யூனிஃபார்ம் இருக்கு. ஆக்சுவலா டின்னருக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கு. அந்த நைட் டின்னர் will be fantastic. ஆக்சுவலா அது ஒரு டிஃபரெண்டான ஒரு ஃபீலிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். people is going to attend everything. dinner will be அது ஒரு பிரேயர் அது மாதிரிலாம் நடக்கும். will be great. So டின்னர் முடிச்சுட்டு 9 o'clock again a roll call will happen for their own time. அது 9 o'clockல இருந்து உங்களுக்கு ஆரம்பிச்சு ஒரு 1 hour they can have அவங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை செய்யலாம். ஐ திங்க் ஃபோன் கால்ஸ் வீட்டுக்கு பேசுறது இது எல்லாமே அந்த 9:30 to 10:30 தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். அது மந்த்லி ஒன்ஸ் ஆர் டெய்லி கூட நீங்க வேணுமா தான் பேசிக்கலாம். போய் பேரண்ட்ஸ் போய் நேரில் பார்க்கறது மந்த்லி ஒன் ஐ திங்க் they are allowed. The second Saturday or something they are allowing the parents to see the kids on their monthly once they are allowing. And 10 o'clock பாத்தீங்கன்னா they have to 10 to 10:30 குள்ள lights off பண்ணிட்டு 10:30 க்கு மேல the ஹவல்தார் இந்த hostel will see that nothing is going to happen. அது யாரும் light should be put on இருக்க கூடாது. எல்லாரும் ஆஃப் பண்ணிட்டு they have to go to bed 100%. இதுல ஒரு விதிவிலக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா certain அவங்களுடைய அந்த CCA சொல்லுவாங்க co-curricular activities. மெயினா சைனிக்ல இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா கேடட் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து they will be put into NCC. ஜென்ரலா ஒரு நார்மல் கிரைட்டீரியா ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லயோ ஒரு CBSE ஸ்கூல்லயோ படிச்சீங்க அப்படின்னா if they are having NCC in their school they will be get the NCC classes only on 8th and 9th standard தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அது வந்து உங்களுக்கு A certificate எக்ஸாம்ஸ் சொல்லுவாங்க. உங்களுக்கு நீங்க காலேஜ் லெவல் போகும்போது உங்களுக்கு C certificate எக்ஸாம் வரும் உங்களுக்கு அந்த ஆனா இங்க சைனிக்ல வந்து பாத்தீங்கன்னா A and B ரெண்டுமே உங்களுக்கு கிடைச்சிடும். 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே ஃபாலோ பண்ணுவாங்க. up to 12th you will be having entire 6 years 7 years உங்களுக்கு கம்ப்ளீட்டா NCC கிளாஸஸ் இருக்க போகுது. ஸோ அதோடைய பெரேட் பாத்தீங்கன்னா ஜென்ரலா NCC பெரேட் இட் வில் பி ஹேப்பனிங் ஆன் டியூஸ்டே மார்னிங். நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ஒரு பிடி செஷன் சொன்னோம் இல்லையா, டியூஸ்டே மட்டும் பெரேட் நடக்கும். காலையில் 6:50 ஃபாலின் ஆயிட்டு 7:20 ஒரு 1 hour பெரேட். மார்ச் பாஸ்ட் அவங்களுடைய கமாண்டிங் இது எல்லாத்தையும் they will be watching only on Tuesday. வெட்னஸ்டே வந்து பிசிக்கல் கிளாஸஸ் வில் ஹேப்பன் ஆன் இந்த ஈவினிங். உங்களுக்கு ஈவினிங்ல அதே கிளாஸஸ் வந்து 5:30 to 7 ஒரு 5 மணி வரைக்கும் 3:20 to 5:30. ஸோ அது ஒரு 2 hours will be happening on Wednesday. Then first and second Wednesdays பார்த்தீங்கன்னா ஃபயரிங் கிளாஸஸ். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலி. ஸோ ஃபயரிங் கிளாஸஸ் ஃபார் ஆல் கேடட்ஸுங்க. எல்லா கேடட்டுமே they can able to fire. உங்களுக்கு அது டபுள் பேரல் கொடுத்துருப்பாங்க. அதுல யூ ஹேவ் ஃபயரிங் ப்ராக்டிஸ் நீட்டாக கொடுத்துருவாங்க. அது ரூல்ஸ் வைஸ் உங்களுக்கு கிளாஸ் வைஸ் வந்துட்டே இருக்கும். That will be very very interesting actually. ஃபயரிங் கிளாஸ் யூ ஹேவ் டு ஷூட். உங்க பசங்க எந்த அளவுக்கு டார்கெட் இருக்கு நல்லா பண்ணீங்க அப்படின்னா நீங்க போயிட்டே இருக்கலாம். அடுத்த காம்படிஷன் லெவலில் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபயரிங்ல அந்த ஸ்கூல்ல அந்த கிளாஸ் லெவலில் யார் வின்னர் அப்படிலாம் ஒரு வரும். அந்த நல்லா இருக்கும் அது ஆக்சுவலாவே. அது ஒண்ணு. தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா கிளப்ஸுங்க. கிளப் வி ஹேவ் லாட் ஆஃப் கிளப்ஸ். உங்களுக்கு வந்து உள்ள வந்து உங்களுக்கு அந்த சிங்கிங் கிளப்ஸ் இருக்கும். தென் உங்களுக்கு கேம்ஸ் கிளப், ஹாபி கிளப்,
ஸ்மார்ட் கிளாஸ் இது மாதிரி கிளப் நிறைய ஊர்ல இருக்கு. உங்களுக்கு வந்து லிட்டரசி கிளப் அந்த மாதிரி அந்த கிளப்புக்கான ஃபங்க்ஷன்ஸ் Thursday வில் பி ஹேவிங் பிட்வீன். ஆஃப்டர் தட் உங்களுக்கு அந்த 3:20 உங்களுக்கு ரெகுலர் கிளாஸஸ் முடியுது இல்லைங்களா? அந்த ப்ராக்டிகல் செஷன் இஸ் ஒன்லி ஃபார் 11th and 12th. நான் சொன்னேன் இப்போ உங்களுக்கு 3:30 இருந்து 5:20 வரைக்கும் கூடிய அந்த ப்ராக்டிகல் செஷன்ல இந்த பசங்களுக்கு மற்ற பசங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து கிளப் ஆக்டிவிட்டிஸ் இருக்க பசங்க கிளப் ஆக்டிவிட்டி தே வில் பி ஹேண்ட். சாட்டர்டே தான் இருக்கிறதுலே ஃபண்டாஸ்டிக்கான டே. அது சிசிஏ காம்படிஷன்ஸ் ஒன்று இருக்கு. அது பார்த்தீங்கன்னா கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்னு சொல்லிட்டு ஹவுஸ் வைஸ் தே வில் பி கண்டக்டிங். இது என்னங்க ஹவுஸ்ன்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லா ஸ்கூல்ஸ்ல இருக்கக்கூடிய தான் அந்த ரெட் ஹவுஸ், ப்ளூ ஹவுஸ், எல்லோ ஹவுஸ்னு வரும் இல்லைங்களா? அது மாதிரி அவங்க என்ன ஹவுஸ் வச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா பாண்டியா, பல்லவா, சேரா அந்த மாதிரி அந்த 4 ஹவுஸ் தே வில் பி ஹேவிங் சோலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 ஹவுஸுமே அவங்ககிட்ட இருக்கும். அந்த 4 ஹவுஸ்க்குள்ள இன்டர் ஹவுஸ் காம்படிஷன்ஸ் தே வில் பி டீலிங் வித். ஃபுட்பால் காம்படிஷன்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு எல்லா கோக்கரிலுமே அதில் வந்துடும். உங்களுக்கு வந்து இட் இன்க்ளூட்ஸ் தட் ஃபைன் ஆர்ட்ஸாக இருக்கக்கூடிய கராத்தே, அந்த மாதிரி வெரி ஸ்பெசிஃபிக் திங்ஸ் வில் ஹேப்பன். ஸோ இந்த கேம் ஸ்பிரிட் சொன்ன இல்லைங்களா, அதை தவிர்த்து அவங்களுக்கு வேற என்னெல்லாம் ஸ்பெஷல் ஆகிட்டு அந்த ஸ்கூல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா தேல் பி ஹேவிங் மெயின்லி உங்களுக்கு மந்த்லி ஒன்ஸோ இல்லை சைக்கிளிங் தேல் பி ஹேவிங், ட்ரக்கிங் தேல் பி ஹேவிங், மவுண்டனரிங் தேல் பி ஹேவிங், ஹயாக்கிங் சொல்ல முடியும் இல்லைங்களா, அந்த போட் ரோவிங் அதுவும் இருக்கும். உங்களுக்கு அந்த கிளைடிங் தேல் ஆல்சோ பி ஹேவிங், பேராசைலிங் சொல்லுவாங்களா, பேராசைலிங் அதுவுமே தேல் பி ஹேவிங். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரல் ஸ்போர்ட்ஸ் வந்து இந்த சின்ன வயசுலேயே உங்களுக்கு இன்கல்கேட் பண்ணுவாங்க. ஸோ தட் ஃபியர்லெஸ் பீப்புள் வில் பிகம் ஃபியர்லெஸ். ஹைட்டை பார்த்து பயப்பட மாட்டான், தண்ணியை பார்த்து பயப்பட மாட்டான். உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், கரேஜ், வில் பிகம் பிரேவ். அந்த ஒரே விஷயம் தாங்க இதுல மெயினாக. என்சிசி அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட்ஸ், உங்களுக்கு டெய்லியுமே உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கிளாஸஸ், டிசிப்ளின் அண்ட் ரெஸ்பெக்ட் த சீனியர்ஸ். இந்த 5 விஷயம் தான் அவங்க மெயினாவே அவங்க பசங்களுக்கு சொல்லி தராங்க. இதுதான் உங்களுக்கு வந்து ஃபர்தரா இருக்கக்கூடிய அவங்க அந்த பசங்களை எதுக்கு ட்ரெயின் பண்றாங்க? என்டிஏ, நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, ஐஎம்ஏ இல்ல ஓடிஏ, இது மாதிரி எந்த அகாடமியும் எடுத்துக்கோங்களேன், அவங்களுடைய என்டையர் டிஃபென்ஸ் கீழே வரக்கூடிய அகாடமிஸ்க்குள்ள பசங்களை அனுப்புங்கிறது அவங்களுடைய மெயின் மோட்டோ இருக்கனால அங்க இது எல்லாமே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. அதை இங்க இருந்தே அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி ஃபவுண்டேஷன் லெவலில் கொடுத்துட்றாங்க. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. நம்ம ஜென்ரலா நம்ம அகாடமிக் மட்டும் தான் நம்ம தேல் பி கான்சன்ட்ரேட்டிங் பசங்க. ஆனா அதை தாண்டி ஸ்போர்ட்ஸ், என்சிசி, தென் இன்டூ அட்வென்ச்சரல் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காதுங்க. இப்போ ரீசெண்டா கூட அவங்களுடைய இன்டர் ஸ்கூல் ஃபுட்பால் காம்படிஷன்ஸ் நடந்தது நான் கேள்விப்பட்டோம். அந்த மாதிரி ஃபுட்பால் காம்படிஷன்ஸ் அவங்களுக்குள்ளேயே அந்த 31 ஸ்கூலுக்குள்ள இப்போ நியூ என்எஸ்எஸ் அதில் சேர்த்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 31 ஸ்கூல்ஸ்குள்ள ஒரு இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் வில் ஹேப்பன். அது எங்க வேணா நடக்கலாம். அதெல்லாம் தே கேன் டிராவல் டு தட் ஸ்கூல். இப்போ கடக்வாஸ்ல நடக்குது, இல்லை நம்ம ஹிமாச்சல்ல நடக்குது அப்படின்னா தே கேன் டிராவல் தேர் அண்ட் தே கேன் கண்டக்ட். அவங்க ஜோன் லெவல்ல வின் பண்ணணும். சவுத் ஜோன் லெவல்ல வின் பண்ணி அந்த ஸ்கூல் நம்பர் 1 வந்துருது, ஃபுட்பால்ல நம்பர் இருந்தாலும் அவங்க உங்களுக்கு நேஷனல் லெவல்ல தே கேன் ஏபிள் டு கம்பீட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. நம்ம நினைக்கிறோம் என்ன சார் இது வந்து நம்ம ரெசிடென்சியல் ஸ்கூல்ல படிக்க வைக்கணுமா பையனை, இந்த சின்ன வயசுலயே நம்ம அனுப்பணுமா அப்படின்னா கிடையாது சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்களுக்கு ஜென்ரலா டிசிப்ளின் இஸ் அ வெரி பிக் கன்சர்ன். உங்களுக்கு அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் பேசுறது, பசங்களுக்குள்ளேயே அன்வான்டா தேவையில்லாம அடிச்சுக்கிறது, இந்த மாதிரி அங்க இருக்க ஒரு பியூட்டிஃபுல்லான திங் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 5 பேர் நான் சொன்ன ஒரு டீம், ஒரு ரூமுக்குள்ள ஒரு 4 பேர் 5 பேர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க அந்த 4 பேர்த்துல யாராவது ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணாலும் எல்லாருமே பனிஷ்மெண்ட் வரும். ஸோ அப்போ தன்னுடைய ஃப்ரெண்டு கூட மிஸ்டேக் பண்ணாத அளவுக்கு அந்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துப்பாங்க. ஸோ ஏன்னா அவன் பண்ற மிஸ்டேக்கும் அவன் அஃபெக்ட் ஆகுன்றதுனால as a team they will perform in a better way. ஒரு யூனிட்டடா இருக்கிறது என்ன, எப்படி கத்துக்கிறது, ஒரு சொசைட்டிக்குள்ள எப்படி வாழ்றது, அவங்கள விட பெட்டரெல்லாம் யாருக்கு டைம் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் எங்கேயுமே பீப்புளுக்கு வராதுங்க. இட் இஸ் வெரி வெரி கிளியர்லி செட். யூ வாண்ட் டு ஹாவ் அ டிசிப்ளின்ட் வே ஆஃப் லைஃப், யூ ப்ளீஸ் ஹாவ் அ விஷன் ஆஃப் ஜாயினிங் யுவர் கிட்ஸ் இன்டு சைனிக் ஸ்கூல். ஏதோ ஒரு மிலிட்டரி ஸ்கூல், ஒன்று ஆர்எம்எஸ் போகலாம். ஆர்எம்எஸ், ஆர்ஐஎம்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட் இன்செப்ஷன், அப்போ 7th ஸ்டாண்டர்ட் பசங்க உள்ள போக முடியும். இப்போ ஸ்டேட்டுக்கு ஒருத்தர் தான் போறாருன்னு நினைக்கிறேன், அது ரொம்ப காம்படிஷன் ஜாஸ்தி. ஸோ ஆர்எம்எஸ் வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு டிஃபென்ஸ் பீப்புளுக்கான ஒரு ஓரியன்டட் ஸ்கூலாக போயிடுது. அந்த 5 ஸ்கூல் தான் இருக்கு நேஷனல் வைஸ். ஸோ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சைனிக் ஸ்கூல். ஸ்டேட்டுக்கு ஒரு ஸ்கூலாக இருக்குது. ஸோ அந்த ஸ்கூல்ல நம்ம சிவிலியன் பசங்களுக்கு வந்து உள்ள போறதுக்கான ஒரு சான்ஸ். பேசிக் லெவல்ல இருந்தே அந்த டிசிப்ளின்ட் வே ஆஃப் லைஃபை வந்து அவங்களுக்குள்ள விதைச்சிருவாங்க. நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை, நம்ம அவனை கொண்டு போய் அங்கே சேர்த்தா மட்டும் போதும், மற்றது எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க. 6வது மட்டும் கஷ்டப்படுவாங்க பசங்க. 6th ஸ்டாண்டர்ட் நம்ம ஹோம் சிக் இருக்க போது ஹாஸ்டல் ஃபுட்டு இது எல்லாமே அவங்களுக்கு சேரணும். இதெல்லாம் சேர்ந்துட்டு 7th ஸ்டாண்டர்ட்ல அவங்களுடைய ஃபிளரிஷ்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா தேல் பிகம் லைக் எனிதிங். எந்த ஃபீல்டுக்குள்ள போனாலும் சரி, அவங்க வந்து என்டிஏக்குள்ளேயோ மிலிட்டரிக்குள்ளேயோ போகணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஒரு டாக்டராக கன்வெர்ட் ஆகிறாங்க, ஒரு அட்வொகேட்டா கன்வெர்ட் ஆகிறாங்க, இல்ல ஒரு ஆடிட்டரா கூட கன்வெர்ட் ஆகட்டுமே, எப்படி கன்வெர்ட் ஆகுமே தேல் பி ஃபிளரிஷிங் இன் தட் ஃபீல்ட். அவங்களுடைய அப்ரோச்சே வேற மாதிரி இருக்கும் மற்றவங்களோட.
ஸோ இதை விட வேற என்ன வேணும் ஒரு பேரண்ட்ஸா நமக்கு? வேற நம்மளோட பசங்க பெட்டரா ஒரு ஒரு ஷைன் பண்ணியிருக்கிறது, அவங்க ஃபிளரிஷிங்கா நம்ம பார்க்கறத விட நம்ம வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் அந்த ஒரு விஷன் வேணும்ன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ப்ளீஸ் ஹேவ் தட் விஷன். ப்ளீஸ் ஜாயின் அஸ் அண்ட் டேக் யுவர் அட்மிஷன்ஸ் வித் அஸ். ஸோ தட் எங்களுடைய கோலை நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு செய்யணும். நீங்களும் உங்களுடைய பாட்டை செய்யுங்க. வில் ஜாயின்ட்லி வின் திஸ். தேங்க்ஸ் அ லாட்.